இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டேட் போர்ட் ஃபிசிக்ஸில் வந்து செகண்ட் சாப்டர் கைனமேட்டிக்ஸ் அதில் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போது வந்து ஒரு கார் இருக்குது. அது கார் வந்து நம்ம ஒரு சிம்பிளான டயக்ராம் மூலமாக வரைஞ்சிருக்கோம். இந்த கார் வந்து ஒரு இடத்துல இருக்குது, இல்லைனா போயிட்டுருக்கு, நிற்கிது, எப்படின்னா வச்சுக்கலாம். ஸோ அது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஸோ அதோட பொசிஷன் என்னது, அது எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம கேட்டால் அதுக்கான பதில் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து இந்த கார் இருக்குது, நம்ம அதுக்கு பக்கத்தில் உள்ள கீழே எங்கே வேணையோ ஒரு நம்பர் லைன் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். நம்பர் லைன் மூலமாக நம்ம வந்து 0 வந்து ஒரு வைக்கிறோம், அதுக்கப்புறம் 1 யூனிட் வைக்கிறோம், 2 யூனிட்ஸ் வைக்கிறோம், 3 யூனிட்ஸ் 4 அப்படி மார்க் பண்ணிட்டே போகிறோம் ஈக்குவல் டிஸ்டன்ஸில். ஸோ ஒவ்வொரு யூனிட்டும் நம்ம வந்து என்ன வேணால் இருக்கலாம், சென்டிமீட்டராக இருக்கலாம், மீட்டராக இருக்கலாம், கிலோமீட்டராக இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். ஸோ அதோட ஒரிஜின் அது எங்கே ஆரம்பிக்குதோ அங்கேருந்து அந்த காரோட ஃப்ரண்ட் பகுதி வரைக்கும் நம்ம வந்து இந்த கார் வந்து மெஷர் பண்ணோம்னா இந்த கார் வந்து 2 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம எங்கே இருக்குன்ற கேள்விக்கான பதில் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த கார் வந்து இது டோட்டலாக அந்த ஒரே ஒரு லைன் போட்டு ரெப்ரசன்ட் பண்ணுறது வந்து 1 டைமென்ஷன், ஒரே ஒரு டைமென்ஷனில் மட்டும் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த கார் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு, இல்லை நிற்கிது. இதோட பொசிஷன் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நம்ம எங்கே இருக்குது அப்படின்ற கேள்வி கேட்குறோம். ஸோ இதில் மெஷர் பண்ணியிருக்கும் போது இந்த காரோட ஃப்ரண்ட் பகுதி வரைக்கும் நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுத்திருக்கோம். ஸோ அதோட சில பேர் ஃப்ரண்ட் பகுதி வரைக்கும் எடுக்கலாமா, இல்லை அதோட மிடில்லேருந்து நம்ம எடுத்தால் கார் 3 மீட்டர் தள்ளி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அது லாஸ்ட் வரைக்கும் அதோட எண்டு வரைக்கும் நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து பார்த்தோம்னா அது வந்து 4 மீட்டர் வரைக்கும் தள்ளி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அது ஃப்ரண்ட் வரைக்கும் மெஷர் பண்ணுறதா, இல்லை பேக் வரைக்கும் மெஷர் பண்ணுறதா, இல்லை மிடில் ஸ்டாப் பண்ணுறதா. ஸோ இப்போ அதுக்காக இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கார் ஒரு பாயிண்ட் மாஸ் மூலமாக ரெப்ரசென்ட் பண்ணுறோம். அந்த மொத்த காரையும் கண்டென்ஸ் பண்ணி அதோட மாஸ் எல்லாம் ஒரே ஒரு சிங்கிள் பாயிண்டில் இருக்குது அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா அந்த கார் வந்து நம்பர் லைனில் எங்கே வேணால் ரெப்ரசென்ட் பண்ணலாம். அதோட பொசிஷன் எங்கே வேணால் இருக்கலாம். ஸோ இது 1 டைமென்ஷனல் மோஷன். ஸோ வந்து இந்த கார் வந்து சப்போஸ் ஸ்ட்ரெயிட் லைனில் போகல, இந்த கார் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் இல்லை, மூவ் பண்ணலை, இல்லை ஸ்ட்ரெயிட் லைனில் நிற்கலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த சப்போஸ் இந்த கார் பாயிண்ட் மாஸ் வந்து எனி ஆப்ஜெக்ட், என்ன ஆப்ஜெக்டாக இருக்கலாம், கார் வேணா இருக்கலாம், பைக் வேணா இருக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பூச்சியாக பறந்து போகிறதா இருக்கலாம். ஸோ இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த பூச்சி வந்து இங்கே நிற்கிது, இந்த ஆப்ஜெக்ட் வந்து இங்கே இருக்குது. ஸோ அது நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம், எத்தனை யூனிட் தள்ளி இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பண்ணுறதுக்கு 1 டைமென்ஷன் பத்தாது. ஸோ அதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இன்னொரு டைமென்ஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இன்னொரு டைமென்ஷன் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் எக்ஸ் ஆக்சிஸ் இருக்குது, அதுக்கப்புறம் அதுக்கு பர்பண்டிகுலராக 90 டிகிரியில் வந்து ஆங்கிளில் வந்து இன்னொரு ஆக்சிஸ் போடுறோம், இன்னொரு லைன் போடுறோம், அது ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி 1 யூனிட் 2 யூனிட்னு இருக்குது, அதே எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிறது ஒய் ஆக்சிஸ்லேயும் 1 யூனிட் 2 யூனிட்னு தள்ளி போடுவோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த யூனிட் வந்து என்ன வேணா இருக்கலாம், சென்டிமீட்டர், மீட்டர், கிலோமீட்டர் எப்படி வேணா இருக்கலாம். ஸோ அது வந்து இப்போது ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம வந்து எடுத்துக்கிறோம், 2 டைமென்ஷன்ஸில் இருக்குது. ஸோ இது வந்து எக்ஸ் ஆக்சிஸில் 3 மீட்டர் தள்ளி இருக்குது, அப்புறம் ஒய் ஆக்சிஸில் வந்து 2 மீட்டர் தள்ளி இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அதை நம்ம வந்து அதோட லொக்கேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் டைமென்ஷன், 2 டைமென்ஷன்ஸில் அதோட லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3,2 அப்படி நம்ம இந்த மாதிரி ப்ராக்கெட் போட்டு கமா போட்டு ரெப்ரசன்ட் பண்ணலாம். இந்த ரெண்டு ஆக்சிஸும் மீட்டாக ஒரு இடம், அது வந்து ஒரிஜின் பாயிண்ட், ஒரிஜின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து இதே ஐடியாவை வந்து நம்ம 3 டைமென்ஷன்ஸ்க்கு கொண்டு போகலாம். 3வது ஒரு டைமென்ஷன், அதாவது ஃபஸ்ட்டு வந்து லென்த்தாக வச்சுக்கலாம், இன்னொன்று வந்து டெப்த்தாக வச்சுக்கலாம், இன்னொன்று வந்து ஹைட் அப்படின்னு வச்சுக்கிட்டா ஆப்ஜெக்ட் வந்து லென்த்தில் எங்கே இருக்குது, டெப்த்தில் எங்கே இருக்குது, இப்போ ஹைட்டில் எங்கே இருக்குது நம்ம வந்து ஈஸியாக 3 டைமென்ஷன்ஸில் மென்ஷன் பண்ணலாம். நம்ம உலகம் வந்து நம்ம இருக்கிற இடம் வந்து 3 டைமென்ஷன்ஸில் தான் இருக்குது. ஸோ அது வந்து எனி ஆப்ஜெக்ட்ஸ் பொசிஷன் இன் 3D நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஜென்ரலைஸ் பண்ணி இதை நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து 3 ஆக்சிஸ் இருக்குது, ஒரிஜின் இருக்குது. ஒரு ஆப்ஜெக்டோட பொசிஷன் நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸ் கமா ஒய் கமா ஜி, அதாவது எக்ஸ் வந்து 2 மீட்டராக இருக்கலாம், 3 மீட்டராக இருக்கலாம், இல்லைனா ஒய் வந்து என்ன வேணா இருக்கலாம், அது மாதிரி ஜெட் வந்து எது வேணா இருக்கலாம். ஸோ அதோட பொசிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஈச் ஆக்சிஸ், டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஈச் ஆக்சிஸ், அது வந்து நம்ம வந்து 3 டைமென்ஷன்ஸில் இப்படி தான் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இந்த சிஸ்டம்
இந்த சிஸ்டம் இந்த ஆக்சிஸ் மூலமாக பொசிஷன் ரெப்ரசென்ட் பண்ணுற சிஸ்டம் பேர் கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.